ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க என்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஃப்ரைடே கொடுத்தது அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே க்ளோசிங் வந்து நடந்தது. இன்னைக்கு யூஎஸ் ஆயில் வந்து ஓப்பனிங் வந்து ஒரு புல்லிஷ் ஓப்பனிங், அதாவது $0.33 வந்து இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டில் டைப்ல தான் போயிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா பையர்ஸ் தான் இழுத்துட்டு கொண்டு போய் மேலே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் விழுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து செல்லிங் வந்து பாசிபிள். இல்லை அப்படின்னா மறுபடியும் அதே ஒரு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா இந்த கேண்டில் தான். ஸோ ஃப்ரைடே கேண்டில். ஸோ இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த லோவை தாண்டி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்தது அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆனால் அகெயின் வந்து இந்த ஹை ஒரு $64 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ அதனால் க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பை போர்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 15 மினிட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ரூட் ஆயில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஃப்ரைடே எந்த மாதிரி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 5467 to 5627 வரைக்கும் சப்போர்ட் எடுத்தது. அதே மாதிரி அங்கேருந்து 5627 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறி ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஏறி ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து கொடுத்துருந்தது க்ரூட் ஆயில் வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5553. ஸோ இந்த 5553 பிரேக் அவுட் பண்ணிடுவோம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா $0.35 வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த 5553 பிரேக் அவுட் நடந்துடும். இந்த 5553 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து 5627 வரைக்கும் ஸோ நம்ம வந்து டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் கூட இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5467. ஸோ அந்த பிரேக் அவுட் லைனையும் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இந்த ஜோன் ஓகே. ஸோ 5519 இந்த 5519 பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5467. அதே மாதிரி 5553 பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5627. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த 5627 அண்ட் 5467ங்கிறது ஸோ அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ பிரேக் அவுட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஸோ நமக்கு வந்து ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் பக்கம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. 256.3. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 265.3. ஸோ இந்த ஜோனில் வந்தால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் 265லேருந்து 256 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் 256.3 வந்தால் ஸோ 265 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து டவுட் தான் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில்வர் வந்து இந்த டைமில் போட்டுட்டு இருந்தது. அதாவது சில்வர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு 10 days நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு சரியான மூவ்மெண்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்தது. ஸோ சேம் கண்டிஷன் வந்து இப்போ கோல்டில் வந்து போயிட்டு இருக்கு. கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை வந்து நல்ல ஒரு ஹை வந்து கொடுத்துருந்துச்சு. கிட்டத்தட்ட $3674 வந்து கொடுத்துருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ மறுபடியும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு பை போகுமே தவிர ஸோ மற்றபடி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் போகும். ஸோ இன்னைக்கான கோல்டுக்கான சப்போர்ட் ஜோன் வந்து $3612. ஸோ இந்த $3612 வந்தால் ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆனதோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும். $41.66. இந்த $41.66 வந்தால் ஸோ இங்கேருந்து அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு.
காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 905.40. சப்போஸ் க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பனிங் வச்சது அப்படின்னா அகைன் வந்து 920 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.